ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து புதினா சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 கைப்பிடி அளவு புதினா வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு சமைக்கிற அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 கைப்பிடி அளவு புதினாவுக்கு 1 கைப்பிடி அளவு வந்து ஒரு கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பீஸுங்கிறதுனால 4 சேர்த்துக்கிறேன். பெரிய இஞ்சி துண்டாக இருந்தால் 2 பீஸ் கூட போதும். அதேமாதிரி பூண்டும் ரொம்ப சின்ன பல், அதனால் ஒரு 10-15 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 6 பல் போதுமாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். குக்கரை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை 2, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2. ஸோ ஒரு நிமிஷம் இது வந்து எண்ணெயிலேயே நல்லா சூடாக பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு சாதத்தோடு இதை கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா பாதி அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு 1 டீஸ்பூன் வந்து சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், அது பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் புதினாவோட பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த புதினாவில் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து முழுமையாக வற்றி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எஸ்எஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக இருக்கிற உப்பு அளவு உப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாதம் வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் இப்போ நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். மூடி போட்டுட்டு நம்ம தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 2 விசில் வச்சா போதும், சரியாக இருக்கும். ஸோ நல்ல 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடியில் கரண்டியை விட்டு மேலே எடுத்து விடலாம். அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான புதினா சாதம் வந்து ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நான் இதுக்கு சைடிஷாக ஒரு குடல் மட்டும்தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். குடல் இதை சிம்பிளாக
குடல் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான சைடிஷ் வச்சுக்கிட்டு கூட சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் கூட, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.